எதுவுமே ஆக போகிறதில்ல. அதுக்கான கர்மா தான் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். சரியா? பெண்களை வந்துட்டு படிக்க வைக்கிற வந்து தனியாக நின்று முன்னேறிக்கிறதுக்காக தான். கல்யாணம் வந்துட்டு வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது, முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அமைய போகிற பார்ட்னரை பொறுத்து தான் இருக்குது. பட் அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ரித்தன்யா மாதிரி சிச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, நீ கற்றுக்கொண்ட கல்வி தான் உங்களை காப்பாற்றும், உங்களோட தைரியம் தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் வந்துட்டு சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் தாண்டி முடிவு எடுத்து தான் ஆகணும். உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறத அவங்களுக்கு அவமான குறைச்சான்னு நினைக்கிறாங்களா? கவலையே படாதீங்க. உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. உங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அர்ஜென்சிக்கு வந்துட்டு உமன்ஸ் ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க, வேலை வாங்கி தானே கேட்பாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா, அந்த மாதிரி டைமில் இது இப்போவும் ஆண்கள் தான் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. நான் வந்துட்டு நல்லா பார்த்துக்குவேன் அப்படி இப்படின்னு. நீங்கள் அந்த ட்ராப்லலாம் விழுகக்கூடாது. விழுகாமல் நீங்கள் தைரியமாக வாழ்க்கையில் முன்னேறி நீங்கள் ஒரு விஷயத்தை அடையிற லெவலுக்கு போகணும். ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் ஒரு லைஃப் பார்ட்னரை ஏற்றுக்கணும். நீங்கள் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இல்லைனா அவன் வந்து செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் மிளகா அரைப்பான். ஸோ அதைத்தான் என்ன சொல்லியிருக்கேன்னா, வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாத்தையும் தாண்டி கல்வி தான் முக்கியம். நீங்கள் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி 10 டிகிரி கூட பண்ணுங்கள். கல்விக்காக உங்கள் வாழ்நாளில் எத்தனை வருஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுதான் கல்யாணத்தை தாண்டி பெரிய விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். கல்யாணம் 30 வயசுலேயும் பண்ணலாம், 35 வயசுலேயும் பண்ணலாம், 40 வயசுலேயும் பண்ணலாம். அவசரமாக பண்ணி உங்களையே தியாகம் பண்ணிவிட்டு அவ்வளோ வீட்டில் உட்காந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. எத்தனை வயசு வரைக்கும் படிக்க முடியுமோ படிக்கலாம். 30 வயசுலையும் படிக்கலாம், 35 வயசு வரைக்கும் படிக்கலாம். உங்களுக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்க தோணுதோ பண்ணலாம். இந்த சமுதாயத்தில் வந்துட்டு பெண்ணுக்கு 21 வயசுல தான் கல்யாணம் ஆகணும், 27 தான் கல்யாணம், 35 கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்கவுங்களுக்கு நீ எப்போ தோணுதோ ரைட் பார்ட்னர் வராங்களோ அப்போ தான் பண்ண முடியும். எந்த வயசுலையும் உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா குழந்தை பெற்றுக்க முடியும். அதை ஒரு டாபிக் ஆகி ஐயோ அந்த வயசில் குழந்தை பெற்றுக்க உடல்நல எவ்வளவோ டெஸ்ட் டியூப் பேபி வந்துருச்சு, அது வந்துச்சு. உங்களுக்கு தேவை குழந்தைனா ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம், இல்லை டெஸ்ட் டியூப் வச்சு பெற்றுக்கலாம். ஓகேவா? அதுக்கு பெண்ணுடைய உடல் தான் தேவை அப்படிங்கிறதுலாம் இல்லை. பெண்களை போட்டு சமுதாயத்தில் போட்டு படாத பாடு படுத்தாதீங்க. அதே மாதிரி நல்ல ஆண்களும் இருக்காங்க. வீட்டு கஷ்டத்தை ஏற்று உழைச்சி பண்ணுற ஆண்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆண்களை வந்துட்டு பெண்கள் வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு கொள்ளாதீங்க. அந்த மாதிரி ஆண்களையும் நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாருமே எல்லாத்தையும் சரிசமமாக பார்த்துக்கணும். தேங்க்யூ.